நீங்கள் இன்னும் eagletech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நண்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பீஸ்ட் மூவியோட டைட்டில் வந்துச்சு. ஸோ அந்த டைட்டிலை எடுத்துகிட்டு எப்படி நம்மளோட நேமை செட் பண்ணி ஒரு டைட்டில் மேக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வந்து எதில் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டில் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலியாக இருக்க போது. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, இன்றைக்கி ஒரு நாள் சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எப்படி பண்ணலாம்னு கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா நண்பா? ஸோ மோடி ஏபிகே வேணுனாலும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ டேட்டா வந்து ஆன் பண்ணிட்டு உள்ளே வாங்க, அப்போ தான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் காமிக்கும். ஓகேவா? ஸோ காமிக்கிறதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரோஸ் கலரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எடிட் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ டைட்டில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதில் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அந்த டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட்டுங்கிற டைட்டிலே கொடுக்க போகிறது இல்லை, நான் வந்து என்னோடய நேம் அடிச்சிக்கிறேன். ஸோ இதேமாரி உங்கள் நேம் அடிச்சிங்க. ஸோ எல்லோரும் நேம் அடித்து தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நேம்லேயே நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ குரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நேமை வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ அடிச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், அதாவது ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது பீஸ்ட் மூவி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பீஸ்ட் மூவியில் உள்ள ஃபாண்டே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அது எப்படி ஃபாண்டெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன போடுறேன் பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ நான் ஃபாண்டை எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த ரோஸ் கலர் உள்ளது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபாண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மை ஃபாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மூணாவது. ஸோ அந்த ஆர்ட் மாரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் ஆட் ஃபாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆட் ஃபாண்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ, அதாவது நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மை ஃபாண்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த ஃபாண்டை வந்து நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ குருன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாரி ஜூம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கையால் இப்படி இழுத்தோம்னா இப்படி ஜூம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் இழுத்துட்டு லைட்டாக தள்ளி வச்சிடறேன். இப்போ சென்டரில் தான் இருக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்தமாதிரி தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆட் ஃபோட்டோவை போங்க. ஸோ அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு மாதிரியான ஒரு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மிருகத்துக்குலாம் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த கொம்பு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொம்பை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா அந்த கொம்பு வந்துடும். ஸோ ஓகேவா? அந்த கொம்பை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஜூம் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆப்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இன்னொரு கொம்பு வந்துடும். ஸோ இந்த கொம்பு வந்து இப்படி வரணும். ஸோ அதாவது ரைட் சைடில் வரணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ரொட்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளிப் ரொட்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மூணாவதாக உள்ள ஆப்ஷனை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு போய்டும். ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சு இப்படி செட் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்தமாரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு இந்தமாரி வச்சு செட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? மேலே கொஞ்சம் பெருசாகவும் இங்கே வந்து கீழே கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கிற மாரி. ஓகேவா? ஸோ இந்தமாரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா நண்பா? ஸோ சேவ் பண்ணிடாதீங்க. இதில் ஆட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜ் வந்து எடுத்துக்கங்க. ஸோ எடுத்துகிட்டு ஆடுங்கிற ஆப்ஷன் போங்க.
ஸோ ஆடுங்கிற ஆப்ஷன் போய்ட்டு இந்த இமேஜையும் பெருசு பண்ணிங்க, அதாவது ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி இந்தமாரி மேலே வச்சுங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளெண்டுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு மல்டிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா அந்த கலர் வந்து அழகாக வந்து செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் கலர் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேடோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக கீழேயும் மேலேயும் போவோம். ஸோ இப்போதைக்கு இந்த வந்து ஷேடோ வந்து நம்ம இது பண்ண வேணாம், நான் அப்புறம் சொல்லித்தரேன் ஷேடோ பண்ணுறது. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்குது. ஸோ பிளாக் கலர் ஆட் பண்ணாமல் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ டிக் பண்ணிட்டேன். டிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு இதில் வந்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கோடாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ரு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து இப்படி ஜூம் பண்ணுறப்ப ஜூம் ஆகும், முன்னாடி வரும் இல்லை பின்னாடி போவோம். நம்ம வந்து எவ்வளோ செட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க கரெக்டாக. ஓகேவா? ஸோ நான் ஒரு 19 இல்லை 18 இந்தமாரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு -18.5 இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? -18.5 வந்து செட் பண்ணிங்க இந்த கோடை. ஓகேவா? செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கு மேலே வெள்ளையா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்கன்னா அதுமாரி சேவ் ஆகிடும். ஸோ சேவ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. ஸோ டிஸ்கார்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே இதாகிடும். டோன்ட் சேவ் அப்படி கொடுத்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிட்டு வந்துருங்க வெளில. ஸோ வெளியில் வந்துட்டு பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துருமா? ஸோ இதுலேருந்து எடிட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஃபோட்டோவில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாத பிக்சர், அதாவது பின்னாடி டைட்டில் இல்லாமல் ஒரு பிக்சர் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டைட்டிலை. ஸோ அந்த பிக்சரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதில் ஆடு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடு ஃபோட்டோவில் போய்ட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபோட்டோ, ஸோ அந்த டைட்டில். ஓகேவா? ஸோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆடுங்கிற ஆப்ஷன் போகலாம். ஸோ இந்த ஆடுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு இப்படி நம்ம வந்து பெருசு பண்ணி வச்சுக்கலாம் அதை. ஓகேவா? ஸோ இந்தமாரி இந்த கீழே உள்ள பாயிண்டரை பிடிச்சி இழுச்சிங்கன்னா இந்த மாதிரி பெருசாகிடும். ஸோ நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க உங்களுக்கு தெரிகிற மாரி, தலைக்கு மேலே வைக்கிறேன்னா அந்தமாரி வச்சுட்டு உங்கள் நேம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இல்லை ஷேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் இருந்ததுனால பின்னாடி வந்து பிளாக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை சொல்லித்தரேன். ஸோ ஷேடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஷேடோங்கிற ஆப்ஷன். ஓகேவா? ஷேடோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த ஒப்பாசிட்டி இருக்கும். அந்த ஒப்பாசிட்டி வந்து 100 கொண்டு போயிடுங்க. கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா பின்னாடி வந்து ஷேடோ தெரியும். அந்த மாதிரி பிளாக் கலர் தெரியுது பாருங்கள். ஸோ அது தெரியும். ஸோ அந்த பிளருங்கிற ஆப்ஷன் வந்து குறைச்சிங்க. ஸோ குறைச்சி எவ்வளோ கொண்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொசிஷன் இருக்கும். கரெக்டாக அந்த ஷேடோ வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஸோ கீழே வந்து வெர்டிகல் இருக்கும். அந்த வெர்டிகல் வந்து 0 கொண்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ வெர்டிகல் 0 கொண்டு போனா ஹரிசாண்டில் வந்து 0 கொண்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுருவோம். ஓகேவா? 0னா 0 இல்லை 100. ஓகேவா? ஸோ ஏன் 100 இதுக்கு வந்து 100 தான் பொசிஷன். ஓகேவா? ஸோ அதை வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் இருக்கும். அந்த வெர்டிகலை வந்து கரெக்டாக கொஞ்சம் மேலே ஏற்றி இந்தமாரி வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? ஹரிசாண்டில் வந்து 102 வச்சுருக்கேன். வெர்டிகல் வந்து 105 வச்சுருக்கேன். ஸோ இதான் வேல்யூ. இந்தமாரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, ஸோ வெர்டிகலை கூட கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் போல இருக்குது. ஸோ 105 இருக்குல்ல. ஸோ அந்த 105 வந்து ஒரு பாருங்கள். ஸோ ஒரு 107 இல்லைன்னா 108 இந்த ரேஞ்சில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே 106 இருக்கட்டும். ஸோ இந்தமாதிரி வச்சுட்டேன். வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா நண்பா? ஸோ கலர் இன்னும் கொஞ்சம் ஏற்றுனா கூட ஏற்றிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக்கனாலும் ஆக்கிக்கலாம். கிளாரிட்டி பிரைட்னஸ் இருக்கும். அந்த பிரைட்னஸை கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸோ இந்தமாரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த உங்களோட விருப்பம் தான். இந்தமாரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் ஆட் ஃபோட்டோ போகிறோம். ஸோ மேலே ஒரு பிஎன்ஜி கட் பண்ண பிஎன்ஜி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து அதாவது அந்த இமேஜ் வந்து பூர்த்தி அடையும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த கட் பண்ண இமேஜை தூக்கி நான் மேலே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்தமாரி நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஓகேவா நண்பா? ஸோ கரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அதுமாரி செட் பண்ணிங்க. ஸோ கரெக்டாக தெரியணும்.
ஓகே, நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கங்க. இந்தமாரி ரைட் ஆப்ஷன் கொடுத்து இப்படி சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் போய் சேவ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ புரியாட்டினாலும் பரவாயில்ல, நான் திருப்பி கூட சொல்லித்தரேன். ஸோ நம்ம டெலிகிராமில் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே நண்பா. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய் நண்பர்களே.